வணங்கான் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. வணங்கான் காலையிலேயே போயிட்டாச்சு. காலையிலே ஃபஸ்ட் ஷோவுக்கு. ஏன்னா அங்கே போய் கேம் சேஞ்சர் பார்த்துட்டு உடனே இம்மிடியட்டாக இங்கே வந்து பார்த்தோன்னே கேடிஎம் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு ரீஃபண்ட் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படம் பார்க்க வாங்கினாங்க. 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கழிச்சு வரத்தா இருந்தாலும் நாங்கள் ரெடி அப்படின்ட்டு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருந்தவங்கெல்லாம் அங்கங்கே அப்படியே இங்கே சென்னை வடபழனி கமலா தேட்டரில் பார்த்தேன். சில பேர் மாலுக்கு போயிருந்தாங்க, சில பேர் அப்படியே டீ கடைக்கு சாப்பிட போயிருந்தது. காரணம் என்னென்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பின் காரணமாக, ஏன்னா தாமதமாக ஒரு 3 மணி நேரம் தாமதமாகனா சில பேர் திரும்ப காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் வந்திருந்தவங்க அத்தனை பேர் அப்படி அப்படியே கலைஞ்சி போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நாங்கள் வரேன்னு சொன்னதுக்கான ஒரே காரணம் 2018 வந்த நாச்சியார் தேட்டரில் வந்த நாச்சியார் படத்திற்கு பிறகு பாலா இயக்கியுள்ள இந்த வணங்கான் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வணங்கான் படம் வந்து ஆரம்பத்தில் சூர்யா நடிக்க இருந்து சில காட்சிகள் நடித்து அதன் பிறகு வேண்டாம்னு அவங்க 2 பேரும் விலகி போய் அப்புறம் அதுக்கு காரணம் சொல்லியிருந்தார். டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி, அங்கே எடுக்கும் பொழுது வந்து சூர்யாவை பார்க்கறதுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டது. அதனால தான் சுமூகமாக அந்த படம் வந்து நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். இது அதுக்குள்ளே போகத்தால் இப்போ அருண் விஜய் உள்ளே வந்துட்டார். அருண் விஜய் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து போராடி கொண்டிருக்கிறன்னா எல்லா திறமையும் இருக்குது. ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு வந்தால் என் திறமை மொத்தத்தையும் காமிச்சுன்னா அந்த திறமை ஏற்கனவே வந்து மகிழ் திருமேனி தடம் தடையற தாக்கன்ற மாதிரியான படங்கள்லாம் அவர் கொண்டு வந்து நிரூபிச்சிட்டார். ஆனால் பாலா மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக ரெடியாக இருந்தவர் வந்து அருண் விஜய். எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சேர்த்து பார்ப்போம். சரி, வணங்கான் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்போது தேட்டர் உள்ளே வந்தவுடனே அது டைட்டில் கார்டு வரும்போது எல்லோரும் ஒவ்வொன்று கத்த ஆரம்பித்தாங்க. இது பாலாவுக்கான படம், பாலாவுடைய ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்ன ஒன்லைன் அப்படின்பொழுது, ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒருவன் ஒரு 3 கொலைகளை செய்கிறான். அந்த 3 கொலைகள் ஏன் செய்தாய் அப்படின்ட்டு வந்து போலீஸ் கேட்கும்பொழுது அதற்கான காரணம் சொல்ல மாட்டேன்றான். நான் தான் செஞ்சேன்றான், காரணம் சொல்ல மாட்டேன்றான். போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆடியன்ஸுக்கு ஏன் செஞ்சான்னு தெரியுது. வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லிடுறாங்க அவன் ஏன் செஞ்சான்னு. வந்து கடைசியில் என்ன ஆனது அப்படின்னு தான் இந்த கதை வந்து வணங்கான் கதை. அசல் அக்மார்க் பாலாவுடைய படம் அப்படின்னு மாற்று கருத்து இல்லவே இல்லை. வந்து அருண்விஜயோட அந்த லுக் ஆகட்டும், அந்த மேனரிசம், அந்த முறைக்கிறது, ஆரம்பத்தில் ஒரு ஓப்பனிங் காட்சியில் வந்து தன் தங்கியோடு வர அருண் விஜய் அங்கே நடக்கிற அந்த திருநங்கைகள் கிட்ட வம்பிழுக்கிற ஒரு குரூப்பு, வம்பிழுக்கிற அடாவடி பண்ணுற ஒரு குரூப்பை போயிட்டு வெல்லுன்னு இழுக்கிறப்போ, என்னடா அது இந்த திருநங்கைகளுக்காக இப்படி வந்து வெளுக்கிறாப்பலி அப்படின்னு கேட்டப்போ, இது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வச்சுருப்பார் பாலா, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியாகுமரி அந்த கதாநாயகி அந்த டூரிஸ்ட் கைடாக வராங்க. கைடாக வந்து பல வேடங்கள், சீன மொழி, அப்புறம் ஸ்பெயின், அது இதுன்னு பேசி அங்கே இருக்கிற அந்த டூரிஸ்ட் வர அந்த சுற்றுலா பயணிகளை கவர்ற ஒரு ஆளாக இருக்காங்க. இதை தாண்டி ஒரு அருண் விஜய்க்கு ஒரு தங்கை, அந்த தங்கை தான் வந்து அருண் விஜயோட ஒரு டிரான்ஸ்லேட்டர். அதை தாண்டி அவனோட அண்ணன் மீது ஒரு பெரிய பாசம் வச்சுருக்கவங்க. அந்த தங்கை யாருன்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கும் ரிவீல் பண்ணுங்க. அந்த தங்கைக்கு தெரியாது. நமக்கு ஆடியன்ஸுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் படத்தில் உள்ள கேரக்டர்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய நல்ல ஸ்க்ரீன் பிளே. இதெல்லாம் தாண்டி அருண் விஜய் ஒரு கட்டத்தில் அனாதை இல்லத்திற்கு, ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு, ஒரு விடுதிக்கு காவலாளியாக போகும்பொழுதே நம்ம தெரிஞ்சு போது பாலா தன்னுடைய கதையை தொடங்க போகிறார் அப்படின்னு. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தினால் அருண் விஜய் ஒரு 3 கொலைகளை செய்கிறார். அந்த கொலைக்காக அவர் கொண்டு வந்து விசாரிக்கப்படுகிறார். விசாரணையில் அவர் வந்து அதுக்கான காரணத்தை கண்டே பிடிக்க முடியல. என்னென்னோ பண்ணி பார்க்குறேன், கண்டே பிடிக்க முடியல. ஸ்பெஷல் ஆஃபீஸர் சமுத்திரக்கனி வந்து கூட என்னென்னோ முயற்சி பண்ணி பார்க்குறார், சொல்ல மாட்டேன்றார். திரும்பவும் சொல்கிறது தான் ஆடியன்ஸுக்கு அந்த காரணம் தெரியுது. ஒரு ஓப்பன் சஸ்பென்ஸ் தான் தெரியுது. கடைசியாக கண்டுபிடித்த பிறகு என்ன நடக்குது, ஏன் என்ன ஆச்சு, அருண் விஜய்க்கு எப்படி தண்டனை கிடச்சிது, இதெல்லாம் வந்து சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் மீறி இவ்வளோ வருஷம் கழிச்சு பாலா எடுத்துருக்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின் பொழுது, படத்தினுடைய முதல் பாதி கொஞ்சம் ஒரு மாதிரி லேகாக தான் இருக்குது. வந்து முதல் பாதி முழுக்க வந்து அவருக்கே ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிண்டல், ஒரு கேலி, ஒரு மத சம்பந்தமான ஒரு டைலாக்கு, அதையும் சின்னதாக ஒரு சீண்டி பார்க்குற ஒரு விஷயம் நிறைய இருக்குது. பரதேசி படத்தில் நம்ம சிவசங்கர் மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் பண்ணை தூக்கி போடுவார் தெரியுங்களா, அது மாதிரி இங்கே சில காட்சிகள்லாம் வந்து ஒரு சிவாஜி உருவத்தில் இருக்கிற அவர் வந்து சர்ச் ஃபாதராக, அவர் நெத்தியில் குங்குமம் வேறு வச்சுருக்காரு. இது ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் மாரி அங்கங்கே மத சம்மந்தப்பட்ட ஒரு 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 கிண்டலான ஒரு டைலாக் வந்தாலும் சில கவனிக்கக்கூடிய டைலாக் இருக்குது. இந்த பிருந்தா சாரதி ஒரு முஸ்லீமாக நடிச்சிருப்பார் அவர். அப்போ இவரை உங்கள் கடையில் வேலைக்கு வச்சு வேண்டியதானு ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் நான் வச்சுக்கிட்டு அப்புறமா தீவிரவாதின்னு பிடிச்சி போகிறதுக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் மீறி இன்றைக்கு
பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கிற, பரபரப்பாக பேசப்படுகிற, அரசியல் ரீதியாகவும் வெளியாகவும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க இந்த பாலியல் சம்பந்தமான குற்றம் இருக்கு இல்லைங்களா, பாலியல் சம்பந்தமான வழக்கு இருக்கு இல்லைங்களா, அதற்கு ஒரு முக்கிய தீர்வாக அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக காலாகாலமாக இப்படி தாயா நீங்கள் வந்து பெண்களை பார்ப்பீங்களா, காலகாலமாக பெண்கள் இப்படி தானா அப்படின்னு அந்த பெண்களை தாண்டிய ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப உருக்கமாக பாலா வச்சுருக்காரு. இதுதான் பாலாவுடைய ஒரு விஷயம். குறிப்பாக ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து பாலாவுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் மீதான ஒரு கரிசனம், அவர்கள் மீதான ஒரு அன்பு, அவர்கள் மீதான ஒரு அக்கறை, நாம் பார்க்குற பார்வைக்கும் பாலா பார்க்குற பார்வைக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லியிருக்காரு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சொன்னோம்னா கதை தெரிஞ்சு போயிடும், அதை சொல்ல வேணாம். வந்து குறிப்பாக அவருடைய எல்லா படங்கள்லையும் சில பேர் சொல்லுவாங்க வந்து ரொம்ப கொடூரமாக எடுக்கிறாருன்னு. இந்த படத்தில் கூட அந்த அளவுக்குலாம் கொடூரமான ஒரு விஷயம் இல்லை. வந்து இன்னும் கூட சில இதுகளை வந்து ரொம்ப பாலா அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வந்து எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு 2 கொலை நடந்துடுச்சு, கொலைக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு நபர் வந்து ஒத்துக்கிறாரு. அவரை போலீஸ் என்ன தான் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. விசாரணையில் வந்து அவர் அந்த காரணத்தை சொல்ல மாட்டேன்றாரு, பண்ணது நான் தான்றாரு, சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ சொல்ல மாட்டேன்றாருன்னே பெரிய காரணமாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, டைரக்டர் வந்து பெரிய காரணமாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அது கிளைமேக்ஸில் என்னன்னு பார்த்துங்க நீங்கள். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கேரக்டர்ஸ் வந்து அத்தனை கேரக்டர்ஸு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அருண் விஜய் தாங்க. வந்து என்னையா அந்த மனுஷன் சம்பவம் பண்ணியிருக்கார் உண்மையிலே படத்தில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. இத்தனை காலம் ஒரு மனிதன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எதாவது சொல்கிறேன்னா, நான் வந்து அவங்க ஃபேமிலியே சினிமா ஃபேமிலி, அப்பா சினிமா, அவங்க சித்தி சினிமா, அவங்களுடைய சகோதரிகள், அவங்க மைத்துனர் இயக்குனர், இப்படி இந்த சினிமா பின்னணியிலேருந்தே வந்த தனக்கு வந்து இந்த சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங்கான ஒரு வாய்ப்பு வரலையே அப்படின்னு நினச்சிருக்கும் போது இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக டயலாக்காக பேசாத ஒரு மனிதன் வந்து உடல் மொழியில் வெறும் பார்வையில் அவ்வளோ அருமையாக வந்து நடிச்சிருக்காப்புல. உண்மையிலே இதுக்காக தான் காத்திருந்தாயா பாலகுமாரன்ற மாதிரி, இதுக்காக தான் காத்திருந்தீங்களா அருண் விஜய் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து முழுமையாக டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்க்ரீன் முழுக்க வந்து உண்மையாக அருண் விஜய் மாதிரியே தெரியல, அந்த கோட்டின்ற கேரக்டர் மாதிரியே வந்து நம்ம கண்முன்னே கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த கதாநாயகியாக வரவங்க ரோஷினி நினைக்கிறேன் வந்து மேபி எனக்கு பிதாமகன் லைலாவை ஞாபகப்படுத்துகிற இதுவாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தா. அப்புறம் தங்கச்சி கேரக்டர் வந்து தங்கச்சி கேரக்டர் நிறைய படங்களில் பார்த்துட்டோம். தங்கச்சி கேரக்டர் குறிப்பாக தன் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சப்போ அந்த உடஞ்சி அழறது ஒரு தங்கச்சி. இது மற்ற தங்கச்சிங்களுக்காக இவர் எடுக்கிற ஒரு விஷயம் தன் தங்கச்சிக்கு எப்படி ஒரு பாதிப்பாக்குறது, இல்லை தங்கச்சிக்கு எப்படி நீதி கிடைக்காமல் போகிறது, அது முழுசாக சொல்லவே முடியாதுங்க. அது திரும்பவும் தான் வந்து சொன்னால் கதை தெரிஞ்சு போய்டும். அது தர்மம் கிடையாது, நியாயம் கிடையாது. இதெல்லாம் மீறி நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து அருண் விஜய் இந்த படத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான நபராக தமிழ் சினிமாவில் பேசக்கூடும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சரி, மற்ற கேரக்டர் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அருண் விஜய்க்கு அடுத்து அந்த மிஸ்கின் ஒரு நீதிபதியாக வருவார். கொஞ்ச நேரம் தான் வருவார். வந்து வந்த பொழுதே வந்து அந்த உடல் மொழியிலும் அந்த ஒரு பார்வையிலும் அவர் சொல்கிற அந்த டயலாக்லேயும் வந்து பிரமாதப்படுத்தியிருக்கார். அப்புறம் சமுத்திரக்கனி இருக்கார், துணை சண்முகராஜன், இன்னும் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஆனால் படம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவர் அருண் விஜய் கேரக்டர் தான். இதையெல்லாம் தாண்டி அந்த சம்பவத்தினுடைய பின்னணி, அந்த சம்பவத்துக்கு ஏன் அப்படின்ற காரணம் இன்னும் கூட ஒரு அழுத்தமாக பாலா சொல்லியிருக்கலாமே, முந்தைய படங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே படத்தை அப்படியே ஜாலியாக இதுவாக கொஞ்சம் கொண்டு வராரு. ஏன்னா அப்படியே ஆடியன்ஸை கொஞ்சம் அப்படியே அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து அவர் பிடிச்சின்னு போய்கிட்டே இருப்பார். வந்து சேது படத்திலோட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதையே தொடங்க வந்து அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. குறிப்பாக பாடல்கள் வந்து ஜிவி பிரகாஷ், பின்னணி இசை சாம் சிஎஸ், பின்னணி இசையில் வந்து பிரமாதப்படுத்திருக்காரு. ஏன்னா சாம் சிஎஸ்க்கு இந்த படத்தில் நாம் நிரூபிக்கலாம், அப்புறம் எந்த படத்தில் நிரூபிக்க முடியுன்ற மாதிரி கட்டாயம் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் குறிப்பாக அருண் விஜய் வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் கொண்டு கொடுக்குறாரு. சூப்பராக இருக்குது. வந்து எந்தவித இறைச்சலும் இல்லை, ஓவராக இல்லை. வந்து குருதேவோட கேமரா வந்து அட்டகாசமாக இருக்குது. வந்து சில இடங்களில் வந்து அந்த கலர் டோன்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மீறி படம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் 2.25 மணி நேரம் படம் எடுக்கும்போது 2 மணி நேரம் படம் அப்படியே சக்குன்னு கிறிஸ்பாக எடுத்திருக்காங்க. அந்த 2 மணி நேரத்து படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால், அந்த லேக்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கும். அதே தாண்டி வந்து பாலா ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு வழக்கம் போல் ஒரு அழுத்தமான காரணம் சொல்லியிருப்பார். அந்த காரணத்தை எங்கே மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மீறி சொல்கிற மாதிரி இன்றைக்கி பெரும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகள் நம்ம ஊர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா.
இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த கொடுமைகள், இந்த பாலியல் வன்மைகள்லாம் அரபு நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் சரியான தீர்வுன்னு அப்படியான ஒரு காட்சி வரும் பொழுது ஆடியன்ஸ் மொத்தம் கைத்தட்டாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து விசிலடிச்சாங்க வந்து அந்த காட்சிக்கு வந்து. அப்போ இந்த பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்திருக்குது இந்த விஷயம். உண்மையே வந்து நீங்கள் என்ன பொண்ணுன்னா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினச்சிட்டிங்களாடா? இதையும் தாண்டி அது வேறு ஒரு விஷயமும் இருக்குது. அது மறுபடியும் சொல்லவே வேணான்னு தொடர்ந்து வந்து குறிப்பாக 2018க்கு அப்புறம் பாலா ஒரு கட்டத்தில் காணாமல் போயிட்டார். பாலா இனி படம் பண்ண முடியாது, பாலா வச்சு யாருமே படம் தயாரிக்க முடியாது அப்படின்ற பொழுது சுரேஷ் காமாட்சி தைரியமாக இந்த படத்தை எடுத்திருக்கார் அப்படின்போது அவருடைய நம்பிக்கையும் வீணாகவில்லை. இதையெல்லாம் தாண்டி எல்லா ஆர்டிஸ்ட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து அவ்வளோ வேலை வாங்கியிருக்கார் பாலா. படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சின்ன சின்ன தொய்வுகள், லேக் இதெல்லாம் இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் வந்து பாலா ஸ்டைலில் விறுவிறுன்னு போகுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யூஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஏன்னா சமகாலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அவ்வளோ ஆணித்தரமாக பேசியிருக்காங்க வந்து. பெருசாக கதையெல்லாம் வந்து புதுசாலாம் இந்த கதையும் கொண்டு வரல. வழக்கமான தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் இருக்கிற அதே கதைகள் தான். அந்த கதையில் கொஞ்சம் மாறுதல்லாம் பண்ணி இந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த பொங்கல் வெளியீடாக வந்திருக்கல வணங்கானை கண்டிப்பாக பாலாவோட படமாக அருண் விஜய்க்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கிறதுனால நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.